கேப்டன் மில்லர் படத்துடைய ஆடியோ லான்ச் நடந்தது. இது வந்து ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் த்ரில்லர் மூவி அப்படின்ற மாதிரி தான் அதனுடைய ஜான்ரு. அருண் மாதேஸ்வரன் அதனுடைய டைரக்டர், சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. தனுஷ் நடிகர், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு சரியான ஒரு மாஸ் லுக்கில் வந்திருக்காரு. அவர் வந்து இந்த ப்ரோக்ராம், இந்த ஆடியோ லான்ச் ஆரம்பித்ததே வந்து ராசாத்தி ஒன்றுன்ற அந்த பாட்டு பாடி அதை வந்து மாற்றி ராசாவே ஒன்று அப்படின்னு பாடி விஜயகாந்த் சாருக்கு ஒரு ட்ரிபியூட் காணாத நெஞ்சு அவரை காணோம் அப்படின்ற அந்த ஒரு மீனிங்கில் பாடி நல்ல ஒரு நிகழ்ச்சியாக பண்ணார். தனுஷ் எப்பவுமே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நல்ல மாசான விஷயங்கள்லாம் பண்ணுவார், எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து நல்லா பயங்கரமாக நடந்தது. ராஜ்குமார் நடிச்சிருக்காரு அந்த படத்தில். அவர் வேறு பயங்கரமாக டான்ஸ் எல்லாம் போட்டார். தனுஷுடைய பசங்க 2 பேரும் வந்திருந்தாங்க. தாடி வச்சுக்கிற லுக்கு பிடிக்குமா, தாடி இல்லாத க்ளீன் ஷேவ் பிடிக்குமா அப்படின்ற மாதிரி கேள்விங்கள்லாம் கேட்டு படத்துடைய ஆடியோ லான்ச் நல்லாவே போச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் என்ன ஆச்சுன்னா, இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த லேடி தொகுப்பாளினி அப்படின்வாங்க, ஆங்கரு, அவங்கள வந்து ஒரு பையன், யாரோ ஒரு தனுஷுடைய ரசிகர் வந்து தொட்டுட்டான், டச் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லி ப்ராப்ளம் பண்ணிட்டாங்க. இதே லேடிக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதாவது சரக்கு படத்துடைய ஆடியோ லான்ச்சில் வந்து இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆச்சு. குல் சுரேஷ் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணார். அவர் வந்து மாலை போட்டு இது பண்ணார். அது ஒரு கான்ட்ரவர்சியாக பெரிய பிரச்சனையாச்சு. அப்போ இந்த ஒரு ப்ராப்ளத்தை பார்க்கும்போது இதில் வந்து என்னென்னா, அந்த வாய்ஸ் கேட்குது. நம்ம வந்து காலில் விடுறா அப்படின்றாங்க. அவங்க வாய்ஸே வந்து ரொம்ப ஒரு டிஸ்டார்டடாக இருக்குது. இதனுடைய உண்மைத்தன்மை எவ்வளோ அப்படின்றது போலீஸ் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான். காவல்துறைக்கிட்ட வந்து இதை வந்து ஒரு கேஸாக கொடுத்து இதை வந்து ப்ராப்பராக வந்து அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணாதான் இதில் இருக்க உண்மை வெளியே வரும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவங்களுக்கு எதிராக ஒரு பாலியல் சீண்டல் நடக்கலைன்னு நான் சொல்லலை. ஒரு வேளை நடந்திருக்கலாம். ஏன் நான் ஒரு வேளை நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, கூல் சுரேஷுடைய இதுவே வந்து ஸ்கிரிப்டடு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு அந்த டைமில் வந்தது. சரக்கு படத்துடைய அந்த ஆடியோ லான்ச் வந்து ஃபேமஸ் ஆக காரணமே வந்து அந்த இன்சிடென்ட் தான். அந்த இன்சிடென்ட் நடந்ததுனால அது வந்து அப்படி பேசப்பட்டது. இது இப்படி ஒரு படம் இருக்குதுன்றதே வெளியே தெரிஞ்சுது. கேப்டன் மில்லருக்கு வந்து அப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுடைய அவசியம் கிடையாது. ஏன்னா வந்து இது மாதிரி ஒரு கேவலமான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுடைய அவசியம் கிடையாது. சரக்கு படத்தில் அந்த மாதிரி பண்ணாங்கன்னு நான் சொல்லலை. அப்படி ஒரு பேச்சு இருந்தது அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த படத்துலையும் அதே மாதிரி இந்த அம்மா வந்து ஒரு வேளை இது வந்து உண்மையிலேயே நடந்ததா, இல்லை ஒரு வேளை இவங்க வந்து இது ஒரு ஃபேப்ரிகேட்டடான இது வேணும்ட்டு மீடியா அட்டென்ஷனுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்களா அப்படின்றதும் சொல்ல முடியாது. அது வந்து போலீஸ் வந்து அதில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் தான் இதனுடைய உண்மைத்தன்மை வெளியே வரும். இல்லை அவங்களுடைய எதிரியாக கூட இருக்கலாம், அவங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆளாக கூட இருக்கலாம். அவனை பார்த்த உடனே இவனுக்கு நான் ஒரு வேலை வைக்கிறேன்டா, அவனுக்கு நான் ஒரு இது வைக்கிறேன் பாரு அப்படின்ட்டு கூட செய்திருக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். இவங்க செய்தாங்கன்னு நான் சொல்லலை. இவங்க வந்து தப்பான ஆளுன்னு நான் சொல்லலை. நிறைய இடத்துல லேடிஸ் வந்து இந்த போக்சோ மாதிரி ஆக்டை வந்து தப்பாக யூஸ் பண்ணி நிறைய ஆம்பளைங்களை வந்து மாட்டி விட்றாங்க. இந்த மேட்ரு அந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா அவங்க ரியாக்ட் பண்ண விதத்தை பார்க்கும்போது அவங்க வந்து கொஞ்சம் ஒரு சென்ஸில் இல்லாத மாதிரி தோணுது. இந்த மாதிரி ஒரு பப்ளிக் பிளேஸில் வந்து ஒரு லேடி சாதாரணமாக வந்து காலில் விழா அப்படின்லாம் சொல்ல, காலில் வந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறது அப்படின்றது வந்து ஒரு சீப்பான விஷயம். அவங்க வந்து நீ அப்படி பண்ணுவியா அப்படின்னு சொல்லி அவனை அடிக்க தான் செய்வாங்களே தவிர காலில் விழ சொல்லலாம் மாட்டாங்க. அடிக்கிறதே வந்து ரேர் தான். அடிக்கிறது வந்து கொஞ்சம் போல்டான லேடிஸ் தான் பண்ணுவாங்க. இவங்க கொஞ்சம் போல்டான லேடின்னு தான் நம்மளுக்கு வந்து பார்த்தா புரியுது. ஆனால் இந்த காலில் விழா அப்படின்னு சொன்னது அவங்களுடைய டோன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நீங்களே கேட்டு பாருங்க. இதில் என்ன நடந்ததுன்ற உண்மைத்தன்மை தெரியணும்னா நல்ல ஒரு ஐ விட்னஸ் வேணும். இல்லைனா வந்து போலீஸ் வந்து நல்லா ஒரு ப்ராப்பரான ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணால் தான் இதனுடைய உண்மைத்தன்மை வெளியே தெரியும். அவங்களுக்கு எதிராக வன்கொடுமை நடக்கலை நான் சொல்லலை. நான் அவங்கள தப்பாக பேசலை. ஒரே விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஒரு வேளை தப்பாக கூட இருந்திருக்கலாம். இதனுடைய உண்மை வெளியே வர்றது தான் நல்லது அப்படின்னு தான் நான் சொல்கிறேன்.